வெல்கம் டு பிரதீப் 41. நான் உங்கள் பிரதீப். இன்றைக்கி நம்ம என்ன படத்தோட ரிவ்யூ பார்க்க போகிறோன்னா சசிகுமார் நடித்த நந்தன் படத்தோட மூவி ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி பிரதீப் 41 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நந்தன் இந்த படத்தோட கதை சுருக்கம் என்னென்னு கேட்டிங்கன்னா, புதுக்கோட்டை மாவட்டத்தில் தான் இந்த கதை வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஒரு வில்லேஜ் லைஃபாக ஸ்டார்ட் ஆகுது. அதில் பார்த்திங்கன்னா பாலாஜி சத்யவேல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு உயர்ந்த ஜாதியை சேர்ந்தவர், அதாவது கேஸ்ட் வைஸாக சேர்ந்தவர். ஸோ அவர் தான் வந்து பார்த்திங்கன்னா பஞ்சாயத்து எலெக்ஷனில் ஜெயிச்சு அந்த பஞ்சாயத்து யூனியன் தலைவராக இருக்கார். அப்போ நீங்கள் கேட்கலாம் சசிகுமார் எங்கடா போனான்னு கேட்கலாம். சசிகுமார் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தாழ்த்தப்பட்ட இனத்தை சேர்ந்தவராக அங்கே இருக்கார். அப்போ பாலாஜி சத்யவேலோட வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க அப்பா கூட சொல்லிட்டு ஒரு அடிமைத்தனமாக அவங்க அப்பாவுக்கு என்னென்ன பண்ணணுமோ ஹெல்ப் பண்ணி இது பண்ணிகிட்டு இருக்காரு. ஒரு அடிமையாக அங்கே வாழ்ந்துக்கிட்டு இருக்காரு. ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா பாலாஜி சத்யவேல் நினைக்கிறேன் நம்மளை வெளில யாரையும் நினைக்கிற கண்டிஷனில் ஒரு கவர்மெண்ட்லேருந்து ஒரு லெட்டர் ஒன்று வருது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, அடுத்த பஞ்சாயத்து எலெக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா தாழ்த்தப்பட்டவர் தான் எலெக்ஷனில் நிற்கணும் அப்படின்னு சொல்லி வந்துருச்சு. அப்போ வந்து பாலாஜி சத்யவேல் யோசிக்கிறாரு, ஸோ நம்மளால் நிற்க முடியாது, அடுத்தவங்க நின்னாங்கன்னா நம்மளையே மதிக்க மாட்டாங்க. அப்படிங்கும்போது வந்து பார்த்திங்கன்னா நம்ம யார் நிப்பாட்டலான்னு சொல்லும்போது நம்ம சசிகுமாரையும் நிப்பாட்டிடலாம், அவன் நம்ம சொல் பேச்சு கேட்பான், ஏன்னா அவன் நம்ம அடிமை தானே அப்படின்னு சொல்லி அவர் நிப்பாட்டுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சசிகுமார் எலெக்ஷனில் ஜெயிச்சு அந்த பதவிக்கு போகிறாரு. அந்த பதவிக்கு போனதுக்கப்புறம் அவருக்கு பிரயோஜனமே இல்லை. ஏன்னா அவர் என்ன நினச்சாருன்னா இந்த மாதிரி மாற்றலன்னு நினைக்கும் போது அது எதுவுமே மாறல. அவர் அப்பா அங்கேயே பார்த்திங்கன்னா பாலாஜி சத்யவேல் நினச்ச மாதிரி ஒரு அடிமையாக தான் இருக்கார். மதிப்பு இல்லாமல், மரியாதை இல்லாமல், எப்படி சொல்கிறேன்னா ஒரு மரியாதையே இல்லாமல் நடத்துகிறாங்க. அண்ட் அதுவும் இல்லாமல் அந்த பதவிக்கு உண்டான ஒரு இதே இல்லை அவர்கிட்ட. ஸோ அப்படி நடத்தும்போது வந்து ஒரு டெத் ஒன்று ஆகுது. அப்போ வந்து சசிகுமாரோட சொந்தக்காரங்க தான் இருக்கிறாங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா சசிகுமார் வந்து எரிக்கலாம் போகும்போது இவங்க வந்து நாங்கள் ஆண்ட பரம்பரை, அப்படி எரிக்க விட மாட்டோம் அப்படின்னு சொல்லும்போது கடைசி சசிகுமார் வந்து அந்த பணத்தை புதைச்சிட்றாரு. ஸோ இதுக்கப்புறம் வந்து சசிகுமார் அந்த பதவியில் இருந்தாரா, அவரை எதிர்த்து போராடினாரா, என்ன பண்ணினார், இதுதான் படத்தோட கதை. அடுத்தது நம்ம இந்த படத்தோட பாசிட்டிவ் பற்றி பார்க்கலாம். அதாவது இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா திரைக்கதை நல்லா பண்ணியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஸ்க்ரீன் பிளே நல்லா இது பண்ணியிருக்காங்க. அப்புறம் ஜிப்ரன் மியூசிக் உண்மையாலுமே நல்லா இருக்குது. அப்புறம் சசிகுமாரோட ஆக்டிங் சொன்னால் உண்மையாலுமே வேறு லெவல். ஏன்னா வந்து சசிகுமார் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு சீனில் பார்த்திங்கன்னா நியூடாக நடிக்கிற ஷாட்டில் இருக்கும். அது உண்மையாலுமே சூப்பராக பண்ணியிருக்காரு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஒரு பாத்ரூமில் விழுகிற சீன் ஒன்று இருக்குது, ரியலிஸ்டிக்காக பண்ணியிருக்காரு. ரொம்ப எஃபர்ட் பண்ணி இந்த சசிகுமாரை வந்து ரொம்ப எஃபர்ட் போட்டு பண்ணியிருக்காரு இந்த படத்துக்கு. அப்புறம் அண்ட் அது மட்டும் இல்லாமல் பாலாஜி சக்திவேல், அப்புறம் நீ கட்டெரும்பு ஸ்டாலின் ஒருத்தர் யூடியூப்ல ஒருத்தர் உள்ள வந்திருக்காரு. அவர் ஆகட்டும் எல்லாருமே ஆக்டிங் வந்து நல்லா பண்ணியிருக்காரு. பாலாஜி சக்திவேலை பொறுத்தளவுக்கு வந்து நம்ம டேரக்டராக தான் பார்த்துருக்கோம். அவர் வந்து வில்லனாக பண்ணும்போது அவரோட ஆக்டிங் வேறு லெவலில் கொடுத்துட்டாரு. அதே மாதிரி கட்டெரும்பு ஸ்டாலின் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு படம் மாதிரியே தெரில, நல்லாவே பண்ணியிருக்காரு. என்ன பாலாஜி சத்யவேல் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கட்டத்தில் பார்க்கும்போது வந்து என்னடா இப்படி போட்டு குடும்பப்படுத்துகிற விட்றா பாவண்டா அப்படிங்கிறது நம்மளுக்கே சொல்கிற அளவுக்கு நல்லா பண்ணியிருக்காரு. அண்ட் சசிகுமார் வந்து பார்த்திங்கன்னா இதில் நல்லா பண்ணியிருக்காரு. அப்புறம் கொஞ்சம் இதுக்கெலாம் நல்ல கதைகளை கொண்டு வந்திருக்காங்க. சைல்டு ஆர்டிஸ்ட் ஆகட்டும், மேக்கப் ஆர்டிஸ்ட் ஆகட்டும், அப்புறம் எடிட்டிங் ஆகட்டும், மியூசிக்லாம் சொல்லியாச்சு, அண்ட் எடிட்டிங் ஆகட்டும். அப்புறம் அது மட்டும் இல்லாமல் அந்த ஒரு குழந்தைக்கு நட்சத்திரம் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் அந்த மரத்துக்கு ஒரு கதையோ ஒரு எட்டு வந்திருந்தார். ஏன்னா அந்த மரத்தையும் கதைக்களத்தில் உள்ளே எட்டு வந்திருக்காங்க. அதுவும் நல்லாயிருக்கு. ஹீரோயின் ஆகட்டும் எல்லாருமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஆர்ட் டிபார்ட்மெண்ட்டாக ஆகட்டும் எல்லாமே நல்லா பண்ணியிருக்காங்க. அந்த படத்தை பார்க்கும்போது பார்த்திங்கன்னா நம்மளுக்கே வந்து பாலா சார் படம் பார்க்குற ஃபீல் தான் நம்மளுக்கு வரும். ஆனால் உண்மையாக நல்லா இருக்குது. இதில் மைனஸ்ன்னு கேட்டிங்கன்னா ஜிப்ரானோட மியூசிக் ஒரு சீனில் வந்து பார்க்கும்போது என்னென்னா மியூசிக் நல்லா இருக்குது. பட் என்னென்னா அவங்க மியூசிக் ஓவராகி வாய்ஸு கம்மியாகும். அப்போ வந்து ஆடியன்ஸ்க்கு வந்து அது ஒரு இரிட்டேட்டிங்காக இருக்கும். அது ஒரு தான் பிரச்சனை. அப்புறம் அது மட்டும் இல்லாமல் கண்டினியூட்டி இல்லை. இந்த இதெல்லாம் வந்து என்ன சொல்கிறேன், கருத்துக்கள் நிறையா சொல்கிறாங்க. பட் ஆனால் ஒரு கண்டினியூட்டியாக இருக்கும்போது வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஆனால் கண்டினியூட்டி இல்லை. மற்றபடி வந்து இந்த படத்தில் வந்து ஒரு பிரச்சனை இல்லைன்னு சொல்ல மாட்டேன். இன்னும் வந்து கொஞ்சம் இருக்குது. இதில் என்ன கிளைமேக்ஸில் கொஞ்சம் ட்விஸ்ட் வச்சு விட்டாங்க. என்னென்னா பாலா படம் மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா நம்ம ஒரு கதைக்களத்தில் யோசிச்சு வரோம், நம்ம படத்தொட்டிலேருந்து ஐயோ இன்னும் மிஸ் பண்ணிட்டோமே, ஏதோ இதாக இருக்கே அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு ஃபீல் வரும். அந்த மாதிரி இதில் பண்ணியிருக்காங்க. அண்டு இந்த படத்தை பொறுத்தளவுக்கு பார்க்கலாமா வேண்டாமா, என்னடா சொல்ல வர அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த படம் வந்து பொதுவாக பார்க்கலாம், ஃபேமிலி ஆகட்டும் எல்லாருமே பார்க்கலாம். இந்த படத்துக்கு வந்து நான் கொடுக்குற ரேட்டிங் என்னன்னா 3.5. இந்த மாதிரி மூவி ரிவ்யூ, சினிமா அப்டேட்ஸ் இதை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காமல் பிரதீப் 41 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நான் உங்கள் பிரதீப்.